ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருடைய ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனில் இந்த வெண்பொங்கல் கன்ஃபார்மாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான வெண்பொங்கல் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் பச்சை பயிறு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் அதுக்கப்புறமா ஒரு 3 இல்லை 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ணி எடுத்துக்கினதுக்கப்புறமா 1 கப் பச்சரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ 2 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு நல்லா மிக்ஸ் ஆக்கிட்ட உடனே இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பில் வச்சு ஒரு 4 சீட்டு வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் பொங்கல் நல்லா குழஞ்சி இருக்கும். இப்போ பொங்கல் கூட வச்சு சாப்பிட பெஸ்ட்டாக தேங்காய் சட்னி எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நான் இஞ்சி, காஞ்ச மிளகாய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். பொட்டுக்கடல, தேங்காய் போட்டு உப்பு ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. காரமாக இருந்துச்சுன்னா பொங்கல் கூட வச்சு சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் தேவையான அளவு போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் நறுக்கின இஞ்சி, முந்திரி, கருவேப்பிலை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை பொங்கலில் போட்டு கிண்டிட்டா பொங்கல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல தாளிப்பு, அதை பொங்கலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பொங்கலோடைய தாளிப்பு ஃபஸ்ட்டே பண்ணிங்கன்னா ஜீரக மிளகு கலர் ஆகிடும். அதனால பொங்கல் வெள்ளையாக இருக்காது. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பொங்கல் வெள்ளையாகவே இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.